தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் வாகன இறக்குமதி கட்டுப்படுத்தப்படுகிறதா? மத்திய வங்கி ஆளுநரின் தகவல். QR குறியீட்டில் மோசடி, எரிபொருள் பெற்ற சந்தேக நபர் கைது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனுக்குடன் அளிப்பதற்கு அதிரடி உத்தரவு. பெண் போதைப் பொருள் கடத்தல்காரின் சுமார் 30 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. மின்வெட்டு குறித்த நிலைப்பாட்டை அறிவித்த அரசாங்கம். இலங்கை சுகாதார சேவை முடங்கும் அபாயம், GMOA எச்சரிக்கை. அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு அபராதம். வதந்திகளை நம்ப வேண்டாம், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முக்கிய அறிவிப்பு. சுட்டரிக்க போகும் சூரியன், கடும் வெப்பநிலை வானிலை தொடர்பில் எச்சரிக்கை. ஈரானின் எரிபொருள் உதவியை பெறுவதில் இலங்கைக்கு சிக்கல். தொடர்புடைய விரிவான செய்திகள். அந்நிய செலாவணியை பாதுகாப்பதற்காக வாகன இறக்குமதியை குறைக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ அரசாங்கத்திற்கு உடனடி திட்டங்கள் எதுவும் இல்லை என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலா வீரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் வெளிநாட்டு நிலைமை சீராக உள்ளது. அந்நிய செலாவணி கையிருப்பு 7 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது. வெளிநாட்டு பண பரிமாற்றத்தில் சரிவுக்கான உடனடி அறிகுறிகள் எதுவும் இல்லை. தற்போது மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான தொழிலாளர் பணி நீக்கம் எதையும் நாங்கள் காணவில்லை. சமீபத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதை ஒப்புக்கொண்டாலும் இது தற்போதைய நிலையில் ஒரு பெரிய கவலைக்குரிய விடயமல்ல. அதிகாரிகளால் இது உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தற்போது நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் வாகனங்கள் அல்லது பிற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த உடனடி தேவை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை என குறிப்பிட்டுள்ளார். நிட்டப்போவில் ஒரு பெண்ணின் காரில் உள்ள எரிபொருள் QR குறியீட்டை மீறி காரின் தரவுகளுக்கு அமைய ஒரு புதிய QR குறியீட்டை உருவாக்கி எரிபொருள் பெற்ற நபரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. 1919 எண் வழியாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் குற்றப்புலனாய்வுத்துறையிடம் புகார் அளித்திருந்தது. அதன்படி குற்றப்புலனாய்வுத்துறையின் கீழுள்ள கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் இணைய கண்காணிப்பு புலனாய்வு பிரிவு சந்தேக நபர் குறித்து விசாரணைகளை நடத்தியுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பெலியத்தல பகுதியைச் சேர்ந்தவர் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சட்டவிரோத QR குறியீட்டுக்கு எரிபொருள் வழங்கியவர்கள் மீதும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் இந்த வழியில் QR குறியீடுகளை மீறி செயல்படுபவர்கள் மீது சிறப்பு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் இருப்புகளை விரைவாக அளிக்கும் பணிகளுக்கு நிலவும் சட்ட சிக்கல்களை நீக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கும் ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் குறித்த சமூக நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை எவ்வளவு விரைவாக அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அளிப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இதற்காக முறையான பொறிமுறையொன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கான சட்ட திருத்த வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிப்பதற்கு எடுக்கும் காலத்தை மேலும் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. இச்செயல்முறையின் போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரசு பகுப்பாய்வு திணைக்களம் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன் போது வழக்குகளை முன்னெடுக்கும் போதும் சட்டம் அதிபர் திணைக்களம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் சி ஜெகாத் ஜெயவீர விளக்கம் அளித்தார். கடத்தல்காரர்கள் தப்பி செல்வதற்கும் வழக்கு தடைய பொருட்கள் மீண்டும் சமூகத்துக்குள் செல்வதற்குமான அனைத்து வழிகளையும் அடைக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியம் இங்கு வலியுறுத்தப்பட்டது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பான நீதிமன்ற செயல்முறைகளின் தற்போதைய நிலை மற்றும்
அங்கு எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக போலீசாரின் தலையீட்டுடன் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய விளக்கம் அளித்துள்ளார். அத்துடன் இச்செயல்முறையை துரிதப்படுத்துவதற்காக அரசு பகுப்பாய்வு திணைக்களத்தின் வசதிகளை மேம்படுத்துவது குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விரைவாக அளிப்பதற்கான சட்ட தடைகளை நீக்குவது தொடர்பான முன்மொழியப்பட்ட சட்ட மூலத்தை திருத்தங்களுடன் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவும் இதன்போது இணக்கம் காணப்பட்டது. கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த பெண் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமான 300 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் முடக்கியுள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை கொண்டு இந்த சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் பெருமளவு சொத்துக்களை சேர்த்துள்ளார் என்று கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு மேல் நீதிமன்றங்கள் வழங்கிய உத்தரவுக்கு அமைய இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டன. முடக்கப்பட்ட சொத்துக்களின் விவரங்கள் வருமாறு கொழும்பு 14 மற்றும் யாயின பகுதிகளில் அமைந்துள்ள சொகுசு வீடுகள், 4 கடை தொகுதிகள் மற்றும் பெறுமதி மிக்க காணிகள், 59 லட்சம் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டிருந்த 6 வங்கி கணக்குகள். மேலதிக விசாரணைகளின் போது வெள்ளம்பட்டி பகுதியில் சுமார் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மற்றொரு சொகுசு வீடும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வீட்டை 2026 மார்ச் 20 முதல் 7 நாட்களுக்கு முடக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரான பெண்ணின் ஏனைய சொத்துக்கள் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடு எதிர்நோக்கி வரும் எரிபொருள் சிக்கலின் விளைவாக மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு எரிசக்தி அமைச்சர் குமாரஜி கொடி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்ற போதே மின்வெட்டை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைமுறைப்படுத்துவது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். முடிந்தவரை அதிக மின் விளக்குகளை அணைத்து ஆதரவை வழங்குங்கள். மின் விளக்குகள் எண்ணெயில் எரிவதால் பகல் நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டு மக்களாகிய நாங்கள் இரவு நேரத்தில் முடிந்தவரை ஆதரவை வழங்குவோம். ஏனெனில் அந்த சுமை இறுதியில் நம் மீதே, அதாவது மக்களின் மீதே விழுகிறது. மக்கள் எந்தவித இடையூறுமின்றி தங்களின் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் மின்சாரத்தையும் பெட்ரோலியத்தையும் வழங்குவதே எங்கள் அரசாங்கத்தின் நோக்கமாகும். ஒரு பிராந்தியமாக நாங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம். அதற்காக நாங்கள் எண்ணெய் கொள்முதல் செய்து எல்லாவற்றையும் செய்கின்றோம். நாங்கள் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தினர் பலர் பரிந்துரைக்கின்றார்கள் என்பதை நான் பொறுப்புடன் கூற முடியும். அந்த நிலைக்கு செல்லும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. எந்த வகையிலும் மின்சாரத்தை துண்டிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. மே மாதம் வரை அனைத்து நுகர்வுக்கும் எங்களிடம் எண்ணெய் உள்ளது. எனவே பீதி அடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பில் நடைபெற்ற ஒரு மைய கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தேசிய அமைப்பு திட்டமிடல் மையத்தின் பணிப்பாளர் புத்திகா சமரகோன் ஏப்ரல் இறுதி வரை தொடர்ச்சியான மின்சார விநியோகம் வழங்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து பிரச்சினைகள் காரணமாக இலங்கையின் பொது சுகாதார சேவை பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று அவசர கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளது. இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் பிரபக் சுகதாச பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டினார். நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கடமைக்கு சமூகம் அளிப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். உரிய தீர்வுகள் எட்டப்படாவிட்டால் அடுத்த வாரத்திற்குள் நாட்டின் மருத்துவமனை கட்டமைப்பு முழுமையாக முடங்கும் அல்லது கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ஏனைய அரசு துறை ஊழியர்களைப் போலன்றி மருத்துவர்களுக்கு உத்தியோகபூர்வ போக்குவரத்து வசதிகளோ அல்லது எரிபொருள் கொடுப்பனவுகளோ வழங்கப்படுவதில்லை. அவசர அழைப்புகள் மற்றும் மேலதிக நேர கடமைகளுக்காக தமது சொந்த செலவிலேயே அவர்கள் பயணிக்க வேண்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் ஒதுக்கீடு ஒரு வாரகால கடமைகளுக்கு எவ்விதத்திலும் போதுமானதாக இல்லை என GMOA சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் எரிபொருள் வரிசைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பது நோயாளர் பராமரிப்பு பணிகளை பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னரே இந்த இக்கட்டான நிலை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு உள்நாட்டு கீரி சம்பா அரிசியை விற்பனை செய்ய கடை உரிமையாளர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகர மேலதிக நீதவான் பண்டார இலங்கா சிங்கம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. உள்நாட்டு கீரி சவா அரிசி 1 கிலோவின் கட்டுப்பாட்டு விலை 260 ரூபாவாக இருக்கும் நிலையில் குறித்த வர்த்தகர் அதனை 360 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்வைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் சட்டத்தை மீறியமைக்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை மின்சார உற்பத்தி மற்றும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்தி குமாரக்கி கருத்து தெரிவிக்கையில், தற்போது இலங்கையிடம் உள்ள எரிபொருள் அளவு நாட்டின் உண்மையான தேவையை விட சுமார் 10% அதிகமாகவே உள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அது கையிருப்பு இல்லாததால் அல்ல, மாறாக பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருளை சேமித்து வைப்பதாலும் விநியோக தற்காலிக தடைகளாலும் ஏற்படும். அத்தியாவசிய தேவைக்கு மேலதிகமாக எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் மனித உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கடும் வெப்பமான வானிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ், சர்வதேச ரீதியில் கடந்த சில ஆண்டுகளில் சராசரி வெப்பநிலை வழமையை விட 1 முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது. இதுவே தற்போதைய கடும் வெப்பநிலைக்கு முக்கிய காரணமாகும். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல் நினோ காலநிலை மாற்றத்தினால் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மேலும் அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக எதிர்வரும் வாரங்களில் நாட்டின் வெப்பநிலை வழமையை விடவும் மிக அதிகமாக காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையும் ஏப்ரல் மாதம் முழுவதும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ, வடமேல், மேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்கள் வெப்பநிலை அதிகரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்படலாம் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு தேவையான மசகு எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க தயாராக இருப்பதாக ஈரான் விடுத்த அழைப்பிற்கு இலங்கை அரசாங்கம் தனது நன்றியினை தெரிவித்துள்ளதுடன் அதனை பெற்றுக் கொள்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விளக்கம் அளித்துள்ளது. இலங்கையிடமிருந்து உத்தியோகபூர்வ கோரிக்கை விடுக்கப்படும் பட்சத்தில் மசகு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க தயாராக இருப்பதாக இலங்கையில் உள்ள ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஜ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இது குறித்த கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதச பின்வருமாறு பதிலளித்துள்ளார். ஈரானின் இந்த தாராளமான முன்மொழிவை இலங்கை அரசாங்கம் பெரிதும் மதிக்கிறது. சொந்தமாக சரக்கு கப்பல்களை கொண்ட நாடுகளே இவ்வாறான வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். துரதிர்ஷ்டவசமாக ஈரானில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான வசதிகளோ அல்லது சொந்தமான கப்பல்களோ தற்போது இலங்கையிடம் இல்லை. ஈரானின் சலுகையை பயன்படுத்துவதில் உள்ள தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து ரீதியான இயலாமையை அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்